ஹலோ குட்டீஸ், ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? லாஸ்ட் வீக்கு உங்களுக்கு நான் ஸ்டோரி சொல்லலை. இந்த வீக்கு சூப்பரான ஸ்டோரியோட இருக்கேன். கேட்கலாமா? ஓகே. ஒரு டீப் ஓஷனில் பியூட்டிஃபுல் காரல்ஸு, ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அப்படியே ரிப்பன்ஸ் மாதிரி டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்குமா. அங்கே வந்து ஒரு குட்டி யங் ஆக்டோபஸ் ஒன்று இருந்தானா. அவன் பேர் ஆலிக்கு வந்து இந்த வேவ்ஸில் வந்து ரேசிங்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவன் வந்து அந்த சீ வீட்ஸ்குள்ளே டுவெல்லாம் பண்ணுவானா, கண்ணாமூச்செல்லாம் விளையாடுவானா, எல்லாம் பண்ணுவானா. பட் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவன் ரொம்ப சீக்கிரமாக டயர்டாயிடுவானா. என்னடா இது, நம்ம எப்போ பார்த்தாலும் எதனா செய்யணும்னாலே நம்மளுக்கு உடம்பு டயர்டாயிடுதே அப்படின்ற ஃபீலிங் அவனுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் நிறைய சில்வர் ஃபிஷ், ஒரு ஸ்கூல் ஆஃப் சில்வர் ஃபிஷ்ஷை வந்து எப்படி தரத்திட்டே இருந்தானா. பார்த்தா அவனுக்கு அப்படியே டயர்டாகி போய் ஒரு ஓரமாக போய் படுத்துட்டானா. என்ன இது, இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் டயர்டாக மாட்டேங்குது, நம்ம மட்டும் எப்போ பார்த்தாலும் டயர்ட் ஆகிறோம். இந்த டர்ட்டில்ஸ் கூட டயர்ட் ஆக மாட்டேங்குது. என்ன இந்த கிராபுங்கெல்லாம், அவங்களாம் எவ்வளோ லேசி, அவங்க கூட டயர்டாக மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் எப்போ பார்த்தாலும் டயர்டாயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். சரி, நம்ம எதுக்கு டயர்ட் ஆகிறோம்னு சொல்லிட்டு இந்த கிராண்ட்பா டோட்டோன்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி அங்கே இருக்கிற ரொம்ப 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 அவங்க யாருக்குமே தெரியாதான் அந்த டர்ட்டிலோட வயசு. அந்த தாத்தா கிட்டக்க போயிட்டு கேட்கலான்ட்டு போனானா. போயிட்டு தாத்தா அப்படின்னு உடனே அந்த டர்ட்டில் வந்து கேட்டாரா, டோட்டோ தாத்தா கேட்டாரா, என்ன ஆலி, என்ன இந்த பக்கம் அப்படின்னோடனே, என்கிட்ட எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டானா ஆலி. பிரச்சனையா உன்கிட்டயா? நீ வேற, நீ ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆச்சே அப்படின்னு உடனே ஆலிக்கு அப்படியே கண்ணெல்லாம் டொயின் அப்படின்னு ஓப்பன் ஆச்சான். உடனே அவன் கேட்டானா, தாத்தா என்ன தாத்தா நீங்க என்ன போய் ஸ்பெஷல்னு சொல்றீங்க அப்படின்னு உடனே, ஆமாண்டா நீ ரொம்ப ஸ்பெஷல், உனக்கு 3 ஹார்ட்ஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு உடனே ஆலி ஷாக்கு, சர்ப்ரைஸ் ஆகி அப்படியே அப்படின்னு பார்த்தானா. உடனே அந்த தாத்தா சொன்னாராம், ஆமாம் நிஜமாவே உன்னோட 2 ஹார்ட்ஸ் வந்து உன்னோட கில்ஸு இதுக்கெல்லாம் வந்து பிளட்டை வந்து அனுப்பும், ஸோ தட் நீ வந்து இந்த அண்டர் வாட்டர்லலாம் ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியும்ன்ட்டு. இன்னொரு ஹார்ட்டு, 3rd ஹார்ட் வந்து மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்கும் பிளட் அனுப்பும் அப்படின்னு சொன்ன உடனே ஆலி வந்து அப்படியே யோசிச்சானா. அப்படியா? நிஜமாவா சொல்கிறீங்க? 3 ஹார்ட் இருக்குங்கிறீங்க, ஆனால் எனக்கு ஸ்விம் பண்ணால், அதுவும் ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணால் டயர்ட் ஆகிடுது, ஏன் அப்படி அப்படின்ன உடனே தாத்தா சிரிச்சுட்டு சொன்னாராம், ஏன்னா நீ வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணும் போது உன்னோட ஒரு ஹார்ட் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். அதனால தான் இந்த ஆக்டோபஸ் எல்லாம் நீ பார்த்தனா மற்றவங்களாம் அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்மூத்தாக கிளைட் பண்ணுவாங்க, யாரும் ரேஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அப்படியே பொறுமையாக அப்படியே ஸ்மூத்தாக அந்த வேவ்ஸ் மேலே அப்படி ஏரியா அப்படியே ஸ்விம் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆலி என்ன பண்ணானா, அப்படியே தாத்தா சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஸ்விம் பண்ணானா, அப்படியே ஃப்ளோட் பண்ணானா, ட்ரிஃப்ட் பண்ணானா, அப்படியே ஸ்விங்க்குன்னு அப்படியே ட்வெல் பண்ணானா, அப்படியே ஜாலியாக அந்த வேவ்ஸ் மேலே ஏறி அப்படியே பியூட்டிஃபுல்லாக ஹாப்பியாக இருந்துச்சு அவனுக்கு. ரொம்ப பிடிச்சி போச்சான் அந்த ஃபீலிங் அவனுக்கு. அதுலேருந்து என்ன பண்ணானா, யார்கிட்டயோ ரேசிங்க்கெலாம் போக மாட்டானா. அப்படியே நைட்டில் என்ன பண்ணுவானா, அப்படியே அவனோட அந்த டென்டிக்கிள்ஸ் எல்லாத்தையும் அவன் செஸ்ட் கிட்ட அப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்மைல் பண்ணி அவனுக்கு அப்படியே பெருமையாக இருக்குமா. 3 ஹார்ட்ஸ் எல்லாம் எனக்காக பீட் பண்ணுது, பெருமை தான் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஹாப்பியாக இருந்தானா. உங்களுக்கு தெரியுமா ஆக்டோபஸஸ்க்கு 3 ஹார்ட்ஸ் இருக்குன்ட்டு? தெரியுமா? தெரியாதா? அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, அவங்க பிளட்டு வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். நம்மளுக்குலாம் என்ன கலர்ல இருக்கும்? ரெட்டில் இருக்கும்ல. ஆனால் ஆக்டோபஸ்க்கு ப்ளூ கலர்ல இருக்கும். ஏன்னா அது வந்து ஆக்சிஜனை ஒரு ஸ்பெஷல் வேல கேரி பண்றதுனால அது ப்ளூ கலர்ல இருக்கும். நிஜமாவே ஆக்டோபஸ்லாம் ரொம்ப ஸ்பெஷல்ல. ஆமாம். அதே மாதிரி இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன இன்னொன்று கற்றுக்கணும்,
நம்ம யார்கிட்டயும் ரேசிங்க்கெலாம் போகக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நம்மக்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல் மேஜிக் வரும். ஓகேவா? சரி, சூப்பர் ஸ்டோரியில் ஓகே, இந்த கதையை இன்னைக்கு நம்ம யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ண போகிறோம்? மான்வி, ஜீரா, தனுஸ்ரீ, சென்மேகா அண்ட் நம்ம குட்டி விஹானுக்கு. ஓகேவா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். பாய்.